பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜெப வாழ்க்கையே கிடையாது. இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஜெபிக்கிறதுனா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு வரி 2 வரி சொல்லி நம்ம ஜெபம்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கிறோம். இல்ல காலையில எந்திரிச்சு படுக்கையில ஜெபிக்கிற ஜெபம், இரவுல படுக்கையில ஜெபிக்கிற ஜெபம். ஆனா நான் ஜெபிச்சுட்டேன்னு சொல்றேன். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் முழுக்க நீங்க தியானித்து பாருங்க. மோசேக்கும் ஆண்டவருக்கும் நிறைய கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும். அதாவது மோசே கேள்வி கேட்பாரு, ஆண்டவர் பதில் சொல்லுவார். இதுதான் ஜெபம். தேவனோடு பேசுகிற அனுபவம் தான் ஜெபம். இது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது, தெரியவே மாட்டேங்குது. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பைபிள்ல வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோன் இடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதுக்கு மேல இருக்கிற வசனத்தை பாத்தீங்கன்னா ஆண்டவர் கூப்பிடுவாரு, பார்வோன் இடத்துக்கு உன்னை நான் அனுப்புறேன், வா. எதுக்கு அப்படின்னா என்னுடைய ஜனங்களை விடுதலை செய்வதற்கு. அப்போ ஆண்டவருக்கு என்ன நம்ம கிட்ட இருந்து ஒரு காரியம் தேவை அப்படின்னா, நிறைய பேருக்காக நம்ம ஜெபிக்கணும். அதுதான் ஆண்டவருக்கு தேவையான ஒரு காரியம். ஆனா அதை நம்ம புரிந்து கொள்வதே கிடையாது. நம்முடைய தேவைகளை மாத்திரம் நம்ம சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லி ஒண்ணு ஜெபிக்காமே ஓடுறோம். ஃபர்ஸ்ட் காரியம் நேத்திக்கு நம்ம பார்த்தோம். 2வது ஜெபம் அப்படின்னாலே நமக்காகவே சுயநலமாவே ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது கர்த்தருடைய பார்வையில தவறு கொள்ளுங்க. இங்க பாருங்க, மோசேட்ட ஆண்டவர் என்ன விரும்புறாரு, எகிப்து ஜனங்களை விடுதலை செய்யறதுக்கு மோசே அழைக்கிறார். ஆனா மோசேக்கு நிறைய டவுட், திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவரை என்ன செய்யட்டும், எப்படி போகட்டும், எப்படி பேசட்டும், என்னால முடியாதே. இந்த 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. யாத்திராகம புஸ்தகத்துல கர்த்தருடைய சமூகத்துல மோசே பேசிக்கொண்டே இருப்பார், ஆண்டவரும் மோசேவோட பேசிக்கொண்டே இருப்பார். இந்த அனுபவம் தான் ஜெபம். இந்த ஜெபம் உங்களுக்குள்ள இருக்குதா? இந்த ஜெப ஆவி உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டு இருக்கிறதா? யோசனை பண்ணி பாருங்க. இப்படிப்பட்ட ஜெபத்தை செய்யணும் அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் ஊழியக்காரங்க தான் மெயின், ஊழியக்காரங்க ஜெபிச்சா போதும். இல்ல, இது கடைசி காலம், கடைசி யுகம். இந்த மாதிரி ஜெபத்தை நீங்களும் செய்யணும். ஒரு காரியத்துக்காக நீங்க காத்திருக்கிறீங்கன்னா தேவசமத்துல ஆண்டவர் உத்தரவு கொடுக்கிற வரைக்கும் காத்திருக்கணும். உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கா? சிறுசோ பெருசோ, ஆண்டவரே இதை வாங்கட்டுமா, இதை செய்யட்டுமா, நீர் என்ன சொல்லுகிறீர், உமக்கு சித்தமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு ஜெபிக்கிறீங்களா? கர்த்தர் உங்க கூட இடைப்பட்டு பேசுறாரா? வசனத்தை கொண்டு பேசுறாரா? சொப்பனத்துல பேசுறாரா? தரிசனத்தினால பேசுகிறாரா? மோசையோடு பேசினது போல உங்களோடு என்னோடு கூட இடைப்பட்டு பேசுகிறாரா? யோசனை பண்ணி பாருங்க. இதுதான் ஜெபம். இந்த ஜெபத்தை நீங்களும் நானும் செய்யாதபடிக்கு நான் கிறிஸ்தவன், நான் ஜெபிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஏன்னா இது கடைசி காலம், கடைசி யுகம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். மோசையை போல ஆண்டவரே, உடைய சமூகத்துல நாங்க சரியா ஜெபிக்க எங்களை தாழ்த்துறோம் ஆண்டவரே. உத்தரவுக்காக காத்திருந்து ஜெபித்து ஆண்டவரே, நாங்க உங்களுடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஜெப ஆவிய எங்க மேல ஊற்றுங்கன்னு சொல்லி அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே சகலத்தை திருப்பிக் கொள்ள கர்த்தர் எங்களை